ஐயா வணக்கம் ஐயா. இந்த வீடியோல சுக்கிரன்ற சொல்லக்கூடிய கிரகத்தை பத்தி பேசணும். ஐயா, சுக்கிரன் ஒரு முழு சுபகிரகம். சுபகிரகம் ஆகும் ஐயா. ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் களத்திர காரகன் என்று கூறப்படுகிறது. சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்துட்டா போதுங்க ஐயா. அவருக்கு வீடு, வண்டி, வாகனம், மனை எல்லாமே நல்லபடி கிடைச்சறத நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ரிஷபம், துலா லக்னங்களுக்கு லக்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த திசை ஓரளவுக்கு நன்மை போயிருது. அதே போல சுக்கிரனுடைய நட்பு லக்னங்களான மிதுனம், கண்டி போன்ற லக்னங்களுக்கும் சுக்கிரன் நட்பலனை தருவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மகர, கும்ப லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் சுக்கிர தசை யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம் என்பதால் சுக்கிரன் 1, 5, 9 போன்ற கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெறும் பொழுதும் யோகத்தை தருகிறது. அதே போன்று மேற்கண்ட லக்னங்களில் பிறந்து சுக்கிரன் கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது அது பாலா யோகம் என்ற ஒரு சிறப்பான யோகத்தை கொடுத்து விடுகிறது. இது பாத்தீங்கன்னா பெரும் புகழையும் பெரும் பதவியையும் இந்த யோகம் தருது. மாலாவிய யோகம் பெற்றவர்கள் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்தோடும் சிறப்பாக வாழ்வதிலும் பார்க்கிறோம். சுக்கிர தசை நன்மையான பலனை தரவில்லைன்னா வைரத்தை மோதிரமாக செய்து கையில் அணிந்து கொள்ளும் பொழுது ஒரு நல்ல பலனை தருவதை பார்க்கிறோம். சுக்கிரனோட தானியமான வெண் மொச்சையை நாம் சுண்டலாக செய்து தானம் தரும் பொழுது சுக்கிர தசை நன்மையான பலனை கூட்டி தருகிறது. தீமையான பலன் நாம் காப்பாற்றப்படுகிறோம்.